கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய அருள் கிருபை ரஹ்மத்தை கொண்டு ஷஅபான் மாதத்தினுடைய 19வது தினத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்று ஜும்மா முடிந்துவிட்டால் இன்னும் ஒரு ஜும்மா மாத்திரம்தான் பாக்கி இருக்கின்றது. அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய அந்த மாதம் இந்த இஸ்லாமிய பெருமக்கள் அனைவரையும் மகிழ்விக்க வரக்கூடிய அற்புதமான மாதமாக இருப்பதால் அந்த மாதத்தில் நாம் நம்மை எப்படி தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், என்னென்ன அமல்களை செய்ய வேண்டும் என்பன போன்ற விஷயங்களை ஆர்வம் மூட்டுவதற்காக சில தகவல்களை இன்ஷா அல்லாஹ் இன்று பரிமாறிக்கொள்வோம். இன்று செய்யக்கூடிய இந்த பயானை அல்லாஹ் தஆலா முதலாவதாக எனக்கும் பிறகு உங்களுக்கும் நல்ல உபதேசமாக ஆக்கி தருவதோடு அதன்படி அமல் செய்யக்கூடிய நற்பாக்கியத்தையும் தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபான் மாசத்தினுடைய கடைசி நாட்கள்ல ஒரு உபதேசம் செய்தார்கள். சஹாபாக்கள் எல்லாரையும் உட்கார வச்சு சஹாபாக்களுக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க. சஹாபாக்களே, உங்களை நோக்கி ஒரு அற்புதமான மாதம் வந்து கொண்டிருக்கின்றது. அற்புதமான மாதம் சொன்ன பேரற்புதமான மாதம். முதல்ல நம்ம அந்த விஷயத்துல மனதில் அற்புதமா என்ன செய்யணும், முழு நம்பிக்கையை நம்மளுடைய கல்வில கொண்டு வந்துடணும். ரமலான் மாதம் மிக புனிதமான ஒரு அற்புதமான மாதம் அப்படிங்கிற விஷயத்துல நாம முதல்ல தெளிவாயிரும். அதை பெருமான சாஸ்திரம் இப்படி சொல்லி காட்டாங்க. கது அவ்வல்லக்கும் ஷஹ்ருன் அதீமுன், உங்களிடத்தில் மகத்துவமான மிகப்பெரிய பிரம்மாண்டமான மகத்துவமான ஒரு அற்புதமான மாதம் வர இருக்கின்றது. எதுக்கு? கது அவ்வல்லக்கும், உங்களுக்கு நிழலிடுவதற்காக. நிழல் விடுவதுன்னா என்னங்க, ஒரு கடுமையான வெயில்ல, கடுமையான வெப்பத்துல, கடுமையான தாகத்துல வரக்கூடிய ஒரு மனிதனுக்கு தான் அந்த நிழலுடைய அருமை தெரியும். அந்த வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு பயன்படுத்துகின்றார்கள் என்று சொன்னால், 11 மாத காலங்கள் முழுவதும் பாவத்திலேயே உழண்டு கொண்டிருக்கக்கூடிய மனிதனுக்கு ஒரு மாற்று மாதமாக, ஒரு நன்மை பயக்கக்கூடிய மாதமாக, அற்புதமான மாதமாக ரமலான் மாதம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. எப்படி வெயிலுக்கு நிழலின் அருமை ஒரு மனிதன் வெயிலில் வரக்கூடியவனுக்கு தெரியுமோ, அதுபோன்று உண்மையான முறையில அல்லாஹுவை 11 மாத காலங்களும் வணங்கி வந்த நல்லடியார்களுக்கு, நல்ல முஃமின்களுக்கு எப்பொழுது அல்லாஹுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்கும் என்று பேராவல் கொண்டிருக்கின்றார்களோ, அப்படிப்பட்ட அந்த ஈமான்தாரிகளுக்கு இது ஒரு முத்தாய்ப்பான மாதமாக வந்து கொண்டிருக்கின்றது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, ஷஹ்ருன் ஸஃபரி ஷஹ்ருன் ரமலானி வ ஷஹ்ருன் முராஸபா, அதாவது இது பாவங்களில் மட்டும் இருந்து விடுதலை தரக்கூடிய மாதம் மாத்திரமல்ல, நம் மனதில் இருக்கக்கூடிய கசப்பான எண்ணங்கள், பொய், பொறாமை, பகட்டு, தீமையான எண்ணங்கள், அதுபோன்று சஞ்சலமான எண்ணங்களில் இருந்து சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் உருவாக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மாதம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்த செய்தியாக ஒரு சொல்றாங்க. இந்த ரமலானுடைய மாதத்தை பெருமைப்படுத்தும் விதமாக,
ரமலான் அவருடைய மாதத்தினுடைய முக்கியத்துவத்தை மக்கள் நன்றாக விளங்கிக் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய ஒரு விஷயம் சொல்றாங்க. நீங்க இந்த ரமலானுடைய மாதத்துல ஒரு பொருளை செஞ்சீங்கன்றார். ஒரு பொருளான காரியத்தை, ஒரு லுஹர் தொழுவுறீங்க பர்லு, சுபு தொழுவுறீங்க பர்லு, நோன்பு வளர்க்குறீங்க அது பர்லு, இது போன்ற பரலான காரியம் ஒன்று செய்தால் 70 பருள்களை நிறைவேற்றிய நன்மை இதற்கு கிடைக்கும். அற்புதமானவர்களே, அன்பான பெருமக்களே, நன்றாக விளங்கிக்கிறணும். ஒரு பருளினுடைய மதிப்பை 70 பருளை நிறைவேற்றினருடைய நன்மை தருது அப்படின்னு சொன்னா அது எப்பேற்பட்ட புனிதமான மாதம் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கிறோம். வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறோம். வேலை பார்க்கக்கூடிய நாம ஒரு கம்பெனிக்கு போனோம்னு சொன்னா 15,000 ரூபாய் சம்பளம் தருவான் அப்படின்னு வச்சுக்கிறோங்க. வெளிநாட்டு காசை சொல்றேன். 15,000 ரூபாய் சம்பளம் தருவான் அப்படின்னு வச்சுக்கிறோங்க. அதே சமயத்துல இன்னொரு கம்பெனி இருக்கு. அங்க அகாமடேஷனும் சரி, ஃபுட்டும் சரி, வெஹிக்கிளும் சரி, எல்லாமே ரொம்ப அழகான முறையில் இருக்குது. மாத்திரமல்ல 1 லட்சம் ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொன்னா அந்த அந்த கம்பெனிக்கு போறதுக்கு எவ்வளவு ஆர்வம் காட்டுவோம். அது போன்று ஆர்வத்தை காட்டினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பொருளான காரியத்திற்கு 70 பொருளான நன்மைகள் கிடைக்கும். அன்பான பெருமக்களே, ரமலான் சம்பந்தமாக சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு செய்தியையும் நாம் நினைவில் நிறுத்த வேண்டும். எப்போதும் பயானை கேட்டோம் மறந்துட்டு போயிட்டோம்னு இருக்கக்கூடாது. இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டோம்னு இருக்கக்கூடாது. சொல்லக்கூடிய விஷயங்கள் ரமலானில் அதி ஆர்வமுடன் நாம் அமல் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு நல்ல எண்ணத்தில் எல்லா மக்களும் இந்த ரமலானுடைய பாகத்தினுடைய முழு பயனையும் அடைந்து விட வேண்டும் என்பதை ஒரு நல்நோக்கத்தோடு செய்யக்கூடிய இந்த வார்த்தைகளை உள்வாங்கி அதன்படி அமல் செய்வதற்குண்டான ஆயத்தத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அன்பான பெருமக்களே, அப்படிப்பட்ட இந்த ரமலான் மாதத்தினுடைய மகத்துவத்தை விளங்குவதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வந்த செய்திகளில் அடுத்ததாக நாம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? 2 மாதங்களுக்கு முன்பதாகவே நாம் இந்த ரமலானை வரவேற்க ஆரம்பித்து விட்டோம். எப்படி? ஒவ்வொரு தொழுகையிலும் யா அல்லாஹ் எங்களுக்கு இந்த ரஜபிலும் ஷாபானிலும் பரக்கத்து செய்வாயாக, ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நல்குவாயாக. ரமலான் மாசத்தை நான் அடைஞ்சிடணும், ரமலான் மாசம் முழுவதும் நான் நன்மையை பெற்றுவிட வேண்டும், ஒரு நோன்பை கூட நான் தவற விட்டு விடக்கூடாது, அதில் இருக்கக்கூடிய முழு பரக்கத்தும் எனக்கு வந்து சேர வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொரு மூமினுடைய உள்ளத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி விதைத்தார்கள்? 2 மாத காலங்களாக வரவேற்க ஆரம்பித்து விட்டோம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான். எங்க 2 மாசமா அதுக்காண்டி நம்ம வந்து அல்லாஹ்ட்ட கேட்கணும். ஒரு நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் பெருமக்களே, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இந்த 2 மாத காலங்களில் நமக்கு என்ன வேண்டுமானாலும் ஏற்படலாம். மரணம் நிகழலாம், மரணம் நிகழாவிட்டாலும் உடல் நல குறைவு ஏற்படலாம், நம்மால் செயல்பட முடியாமல் போய்விடலாம், தொழுகைக்கு உண்டான ஆயத்தங்கள் நம்முடைய உடம்பில் வலு குறைந்து விடலாம், நோன்பு வைக்க முடியாத சூழ்நிலை கூட ஏற்பட்டு விடலாம் என்ற ஒரு காரணத்திற்காகவே இது போன்ற எந்த சூழ்நிலையிலும் நமக்கு ஏற்பட்டு விடக்கூடாது. ரமலானுடைய காலங்கள் முழுவதும் முழு ஆரோக்கியத்துடன் இருந்து அதனுடைய எல்லா அமல்களையும் பரிபூர்ணமாக நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 மாத காலங்களாக அதற்காக வரவேற்பு நடத்தினார்கள். இன்னும் சில சஹாபாக்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் எல்லாம் 6 மாத காலங்களாகவே திட்டமிடுவார்களாம். ரமலான் வர இருக்கின்றது, இந்த ரமலான் வந்தால் நாம் என்னென்ன அமல் செய்ய வேண்டும், யாருக்கெல்லாம் ஜகாத் கொடுக்க வேண்டும், யாருக்கெல்லாம் சதக்கா செய்ய வேண்டும், திட்டமிடுதல் என்று சொன்னால் 6 மாத காலங்களாகவே ரமலானுக்கு ஜகாத்தையும் சதக்காவையும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பணங்களை சேர்த்து வைப்பார்களாம். அப்ப அந்த ரமலானில் அவர்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கு வேண்டிய நன்மையை அவர்கள் உணர்ந்த காரணத்தினால் எப்பேற்பட்ட ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். வீட்டில் ஒரு கல்யாணம் வைக்கிறோங்க, ஒரு கல்யாணம் ஏற்பாடு ஆயிடுச்சு.
பொண்ணுக்கு மாப்பிள்ளையோ மாப்பிள்ளைக்கு பொண்ணோ ஏதோ ஒன்று நம்ம வீட்டில் ஏற்பாடாயிருச்சு. அப்ப அப்படி ஏற்பாடான உடனே அந்த திருமணத்திற்காக நாளை கழிச்சு திருமணம் சொன்னா இன்னைக்கு போய் பத்திரிக்கை எடுப்போமா? நாளை கழிச்சு திருமணம் இன்னைக்கு போய் துணிமணியை வாங்குவோமா? அல்லது இன்னைக்கு போய் நகையை வாங்கிட்டு இருப்பாங்களா? அதற்குண்டான ஆயத்தங்களை எப்பொழுது திருமணத்தை பேசி முடிக்குகின்றோமோ அதிலிருந்தே இன்னும் அதற்கு முன்னால இருந்தே என்ன செய்யலாம், எப்படி பத்திரிகை அடிக்கலாம், எப்படிப்பட்ட பத்திரிகையை வாங்கலாம், எப்படி வாசகங்களை அமைக்கலாம், யாருக்கெல்லாம் பத்திரிகையை கொடுக்கிறது, பத்திரிகையை எந்த அச்ச ஆபீஸ்ல கொடுத்து பச்சடிக்கிறது என்பன போன்ற பிளான்ல இருந்து யாருக்கு துணி வாங்கணும், எந்த கடையில துணி வாங்கணும், எவ்வளவு நகை வாங்கணும், எப்படி எந்த பண்டாரியை கூப்பிடணும் என்பன போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் தீர்மானிப்பதை போன்று, நாம் முடிவு செய்வதை போன்று ரமலான் வருவதற்கு முன்பதாகவே இப்படி நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படின்னு சொன்னா, வரக்கூடிய ரமலான்ல நாம் குறைந்தபட்சம் 2 குர்ஆனாவது ஓதிரணும். நிறைய பேர் ரமலானுடைய ஆரம்பத்துல குர்ஆனை ரொம்ப ஆர்வமா என்ன செய்வாங்க, குர்ஆன் ஓத ஆரம்பிப்பாங்க. போக போக பாத்தீங்கன்னா ஆர்வம் குறைஞ்சு போயிடும். ஒரு குர்ஆனை கூட கம்ப்ளீட் பண்ணாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த குர்ஆனை ரமலானுக்கு அப்புறமும் கூட அதை என்ன செய்ய முடியாது, ஓத முடியாது. அதை என்ன செஞ்சிருவாங்க, அதை அப்படியே நிப்பாட்டிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. இப்பொழுதே நாம் என்ன செய்ய வேண்டும், குர்ஆன் ஓதுவதற்கு ஆரம்பிச்சிடணும். இப்ப இருந்து ஆரம்பிச்சிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக குர்ஆனை ஓதிக்கொண்டே வர வேண்டும். ரமலானுடைய காலத்தில் எப்பொழுதெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்குமோ, குர்ஆன் ஓத தெரிந்தவர்கள் எப்பொழுதெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்குமோ அப்போலாம் நம்ம என்ன செஞ்சிடணும், குர்ஆனை கையில தூக்கிடணும். எந்த அளவுக்கு சொன்னா இப்படி சொல்லலாம், எப்போலாம் நமக்கு நேரம் கிடைக்குமோ, எப்போலாம் நம்ம மொபைல் எடுக்கிறோமோ, நமக்கு கொஞ்சம் நேரம் கிடைச்சாலும் மொபைலை எடுத்துக்கிறோம்ல, மொபைலில் வரக்கூடிய செய்திகளை பார்த்துட்டு தானே இருக்கும் இல்லையா? அதை விட அதிகமாக குர்ஆனை ரமலானுடைய எல்லா காலங்களையும் அப்படித்தான் இருக்கணும். குறைஞ்சபட்சம் ரமலான்லையாவது ஒரு ஆயத்திற்கு, ஒரு எழுத்திற்கு, 1க்கு 10 அல்ல 70 நன்மைகள் தரக்கூடிய அந்த புனிதமான மாதத்திலே நாம் குர்ஆன் ஷரீஃப் ஓதுவதை மிக முக்கியத்துவத்துடன் என்ன செய்ய வேண்டும், ஆர்வத்தோடு ஓதுவதற்கு முனைப்பு காட்ட வேண்டும். அதுக்கு இப்பவுமே திட்டமிட ஆரம்பிச்சிடணும். இப்பவுமே திட்டமிட்ட ஆரம்பிச்சிடணும். அதுக்கு அடுத்து எப்பொழுதெல்லாம் நாம் குர்ஆன் ஷரீஃபை ஓதுகின்றோமோ குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அல்லாஹ்விடக்கு ஜிக்ர் செய்யணும். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா ஹவ்ல வலா குவத்த, உமக்கு என்னவெல்லாம் தெரியுமோ அத்துணை தஸ்பீஹ்களையும் ஓதிக்கொள்ள வேண்டும். 1க்கு 10 அல்ல 70 நன்மைகளை தருவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். பெருமக்களே, அது மாத்திரமல்ல, இஸ்திக்ஃபார் ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ்விடத்திலே நாம் செய்த பாவங்களை நினைத்து ரமலானுடைய காலங்களில் இஸ்திக்ஃபார் செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா அதை அதிகமாக ஏற்றுக்கொள்கின்றான். மாத்திரமல்ல, நம்முடைய பாவங்களையும் மன்னிக்குகின்றான். அதே போன்று நிறைய சதகா செய்யணுங்கிற ஆர்வத்தை நம்முடைய உள்ளத்துல இப்பவே கொண்டு வரணும். இன்ஷா அல்லாஹ் நமக்கு ஜகாத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தஆலா வசதி வாய்ப்பை தரலைன்னு சொன்னாலும் சதகாவாவது குறைந்தபட்சம் என்னால முடிந்த அளவுக்கு அதை விடவும் அதிகமாக நான் என்ன செய்யணும், சதகா கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை இப்பொழுதிலிருந்தே திட்டமிட வேண்டும். எப்படி நம்முடைய வீட்டு கல்யாணத்திற்கு பல மாதங்களுக்கு முன்பில் இருந்தே திட்டமிடுகின்றோமோ, சேமிப்பை வைக்கின்றோமோ, அதை விட அதிகமாக ரமலானுக்கு நாம் திட்டமிட்டு ஒவ்வொரு நன்மையான காரியங்களையும் செயல்படுத்துவதை நாம் ஆலோசித்துக் கொள்ள வேண்டும். பெருமக்களே, இதிலும் மிக குறிப்பாக துஆ என்று சொன்னால் ரமலான் மாதத்தில் கேட்கப்படும் துஆவை போன்ற ஒரு அற்புதமான வாய்ப்பு வேற எந்த மாதத்திலும் வர இருப்பதில்லை. அவ்வளவு அற்புதமான வாய்ப்பை பெற்றுத்தரக்கூடிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம். உங்களுக்கு நன்றாக தெரியும், இந்த ரமலானுடைய காலங்களில் மிக குறிப்பாக தஹஜ்ஜுடைய நேரம், அடுத்ததாக ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பிறகும், அதைவிட மிக முக்கியமாக நாம் ஒட்டிய வயிறோடு
உலர்ந்த உதடுகளோடு கண்களில் கண்ணீரோடு நோன்பு திறக்கும் நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கேட்போமானால் அல்லாஹ் தஆலா அந்த துஆவை நிராகரிப்பதே இல்லை. ஆனால் நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய பொடுபோக்கு, நம்முடைய கவனமின்மை, நம்முடைய ஈமானின் பற்றாக்குறையின் காரணத்தினால் அந்த இஃப்தாருடைய நோன்பு திறக்கக்கூடிய அந்த பொன்னான அற்புதமான வாய்ப்பை நாம் சாதாரணமாக தவறவிட்டுக் கொண்டிருக்கின்றோம். அந்த நேரத்துல தான் அதிகமான செய்வோம், பேசிக்கிட்டு இருப்போம். நோன்பு துறக்கிறதுக்கு உண்டான அந்த பொருட்களை சேகரிப்பதிலும் நோன்பு திறப்பதற்குண்டான அந்த ஆயத்தங்களை சரி செய்வதிலும் நேரத்தை சில பேர் கழிப்பார்கள். இன்னும் சில பேர் வெட்டியா வீணான பேச்சை பேசிக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் சில பேர் அந்த நோன்பு கஞ்சிய வாயில வைக்கிற வரைக்கும் மொபைல பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நாம் நமக்கே செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம், மிகப்பெரிய அநியாயம். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட அந்த மாதிரியான புனிதமான ரஹமத்தான நேரத்தை தவறவிட்டு விடாமல் நாம் இப்பொழுதே திட்டமிட வேண்டும். என்னென்ன துஆவை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும், எப்படியெல்லாம் துஆ கேட்க வேண்டும். இன்னும் குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லவா உங்களுக்கு, ரமலானுடைய காலங்களில் தஹஜ்ஜுடைய நேரத்திலும் நோன்பு திறக்கும் நேரத்திலும் குடும்பம் அனைவரும் ஒன்றாக உட்கார்ந்து அந்த நோன்பு திறப்பதற்கு ஒரு 10-15 நிமிடங்களுக்கு முன்பதாக, முடிந்தவரை ஒரு அரை மணி நேரம் முன்பதாக அல்லாஹ்விடத்தில் ஒரு 100 விடுத்தம் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், ஒரு 100 விடுத்தம் ஸலவாத்தை ஓதுங்கள். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் ஒவ்வொன்றையும் 100 விடுத்தம் ஓதிவிட்டு கையேந்தி குடும்பத்தினுடைய தலைவர் அல்லது தலைவி துஆ கேளுங்கள். யா அல்லாஹ், கருணையுள்ள ரஹ்மானே, எங்களுக்கு இந்த குடும்பத்தை தந்த நீ எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு, எங்களுடைய தேவைகளை நிறைவேற்று, எங்களுடைய கடன் கஷ்டங்களை நிறைவேற்று. சொந்தமாக வீடு இல்லாதவர்கள், யா அல்லாஹ் எங்களுக்கு ஒரு சொந்தமாக வீட்டை கொடு. ரஹ்மானே, எங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை நடத்துவை, எங்களுடைய வீட்டில் உள்ள முதியோர்களுக்கு நோய் நொடியை குணமாக்கு, எங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலையை ஏற்படுத்து, எங்களுடைய குடும்பத்தில் கவலைகளை அப்புறப்படுத்து, எங்களுடைய குடும்பத்தில் இறந்துவிட்டவர்களுடைய மன்னர்களை விசாலமாக்கி வெளிச்சமாக்கி சுவர்க்கத்தின் பூஞ்சோலையாக்கித்தா என்று ஒவ்வொருவரும் கேட்கக்கூடிய அந்த துஆவை அல்லாஹ் மனமகிழ்வோடு அதை ஏற்றுக்கொண்டு கபூலாக்கி தருகின்றான். பெருமக்களே, நமக்கு தேவையான அத்துணையும் கேட்டு பெறக்கூடிய அற்புதமான பொன்னான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா இன்னும் 10 தினங்களில் நம்முடைய கைகளுக்கு தர இருக்குகின்றான். நன்றாக விலகிக் கொள்ளுங்கள். இந்த மாதத்தை நாம் யாரும் தவற விட்டு விடக்கூடாது. ஒரு நொடி வினாடி பொழுது கூட வீணாக்கி விடக்கூடாது. அன்பான பெருமக்களே, முஜாஹித் அல்பசானி என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய முஸன்னிஃப் இந்த ரமலானுடைய மகத்துவத்தை நாம் விளங்கிக் கொள்வதற்காக ஒரு அற்புதமான உதாரணத்தை சொல்லுகின்றார்கள். ஒரு கடல் இருக்குகின்றது. கடல் முழுவதையும் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். கடல் முழுவதிலும் ஒரு 11 டம்ளர் தண்ணியை எடுங்க. 11 டம்ளர் தண்ணி, கடலில் இருந்து 11 டம்ளர் தண்ணியை எடுத்து வெளியே வச்சுட்டீங்கன்னா அந்த 11 டம்ளர் தண்ணி தான் 11 மாத காலங்களாக அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த ரஹ்மத், 11 மாத காலங்களாக அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த பரக்கத். அந்த ஒட்டுமொத்த கடல் இருக்குகின்றதே, அது ரமலானில் அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்க இருக்கக்கூடிய ரஹ்மத், ரமலானில் அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்க இருக்கக்கூடிய பரக்கத், ரமலானில் உங்களுடைய தேவைகளை முழுவதுமாக பூர்த்தி செய்யக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான ரஹ்மத். இதை விட சிறந்த உதாரணத்தை சொல்ல இயலுமா? அப்படி ஒரு அற்புதமான உதாரணத்தை சொல்லி காட்டினார்கள். 11 டம்ளர் கடல்ல இருந்து 11 டம்ளர் தண்ணி எடுத்துட்டோம்னா மீதி என்னங்க, அவ்வளவும் ரமலானுக்கு உண்டானது. அப்பேற்பட்ட அற்புதமான அந்த மாதம் நம்மிடம் வர இருக்கின்றது சொன்னால் அந்த மாதத்தை நாம் ஒரு நாளும் தவற விட்டு விடக்கூடாது. மக்கள், ஒரு நாளும் தவற விட்டு விடக்கூடாது. முழுமையாக மனதில் விளங்கிக் கொள்ளுங்கள். ரமலானுடைய ஒரு நோன்பை நாம் தவற விட்டு விட்டோம் என்று சொன்னால் நாம் அதனுடைய மகத்துவம் விளங்காமல், அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ளாமல் பொதுவோக்காக பசித்திருப்பதற்கு என்னால் முடியாது, எவ்வளவு வேலைகள் கிடக்கின்றது, இவ்வளவு வேலையை நான் நோன்பு வச்சுக்கிட்டு எப்படி பார்ப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை விட ஈமானிய பலகீனம் எதுவும் இல்லை. பெருமக்களே, சஹாபா பெருமக்கள்
நோன்பு வைத்துக் கொண்டு போருக்கு செல்வார்கள். போர் நடக்கும் பொழுது உடலில் எவ்வளவு தாக்கத்து தேவைப்படும், எவ்வளவு வலுவு தேவைப்படும், எவ்வளவு தண்ணீர் தேவைப்படும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நோன்பிருந்து கொண்டு போர் செய்திருக்கின்றார்கள். என் அன்பான பெருமக்களே, பாலைவன வெயிலிலே நோன்பை வைத்துக் கொண்டு போர் செய்வது என்று சொன்னால் எப்பேற்பட்ட விஷயம். ரமலானுடைய நோன்பை விளங்கினோம் என்று சொன்னால் எத்துணை வேலைகள் இருந்தாலும், ஓய்வே கிடைக்காத வேலைகளாக இருந்தாலும் சரி, ரமலானுடைய அந்த நோன்பை நாம் தவற விட்டு விடமாட்டோம் பெருமக்களே, தவற விட்டு விடமாட்டோம். சும்மா பேருக்காக நோம்பினுடைய ஆரம்பத்தில் ஒரு 3 நாள் நோன்பு வைக்கிறது, 27 அன்னைக்கு நோன்பு வைக்கிறது, இது இல்லைங்க ஈமான். உண்மையான ஊமையாக இருந்தால் 30 நோன்புகளையும் தவறாமல் அதை கண்ணியத்தோடு மகத்துவத்தோடு நன்மையை ஆதரவு வைத்து வைக்கக்கூடிய, அதுதான் உண்மையான முஃமின் இருக்கக்கூடிய நோன்பு. அன்பான பெருமக்களே, அப்படிப்பட்ட அந்த நோன்பில் ஒரு நோன்பு கலாவாகிவிட்டோம், மறந்துட்டோம், சாப்பிடாம இருந்துட்டோம். சொல்லுவாங்க பெரியவங்க, சாப்பிடலன்னு சொன்னாலும் சரி நோன்பை விட்டுறக்கூடாது. சாப்பிடுறதுக்கு டைம் கிடைக்கல, தண்ணி கூட குடிக்க முடியல, நீங்கள் அல்லாஹுக்காக நோன்பு நோற்றால் அந்த நோன்பு உங்களுக்கு அல்லாஹ் தஆலா இலகுவாக்கி தருவான். என்ன வேணும்? ஈமான் தான் வேணும், யகீன் தான் வேணும். உங்களுக்கு நீர் கொடுப்பதும் உங்களுக்கு உணவு கொடுப்பதும் ரப்புல் தஆலா. அந்த ரப்புக்காக நான் ஒரு நாள் சாப்பிடாமல் கூட என்னால் நோன்பு இருக்க முடியும் என்ற நியத்தோடு இருப்போமேயானால் அது நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையாக்கி தருவான். அப்படி ஒரு நோன்பை நாம் தவறு விடுவோமேயானால் நீங்க 80 வருஷம் வாழ்ந்தாலும் சரி, 80 ஆண்டு காலங்கள் முழுவதுமே நீங்கள் நோன்பு இருந்தாலும் ரமலானுடைய ஒற்றை நோன்புக்கு நிச்சயமாக ஈடாகாது பெருமக்களே, ஒற்றை நோன்புக்கு ஈடாகாது. இத்துணை நாட்களில் எத்தனையோ நோன்புகளை நாம் தவறவிட்டு இருக்கலாம், அவைகளை எல்லாம் நாம் மறந்து விடுவோம். இனி வரக்கூடிய காலத்திலாவது ஒரு ரமலானை கூட, ஒரு நோன்பை கூட தவற விடாமல் நோன்பை நோக்க வேண்டும் என்ற முழு எண்ணத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுதே ஆயத்தமாகிக் கொள்ள வேண்டும் பெருமக்களே, ஆயத்தமாகிக் கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய விஷயங்களில் சொன்ன மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? தஹஜ்ஜுத் தொழுகை. தஹஜ்ஜுத்தை பொறுத்தவரை அன்பானவர்களே, அந்த வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைக்கிறது இல்லைங்க. எல்லாருக்குமே தஹஜ்ஜுடைய வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. தொழுகணும்னு ஆசை இருந்தாலுமே கூட அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் தான் என்ன செய்யும்? தஹஜ்ஜுடைய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். நல்லா விளங்கிக்கிறங்க, தஹஜ்ஜுத் தொழுக வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டார். உதாரணமா நீங்களோ நானோ அல்லாஹ்வினுடைய அந்த முஹப்பத், அல்லாஹ்வின் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய ஈமான், அல்லாஹ்விடம் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள், அல்லாஹ்வை நாம் எந்த அளவுக்கு பயப்படுகின்றோம் என்ற விஷயங்கள் எல்லாரையும் விட நம்மை விட அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அல்லாஹ் உங்களோடு பேச ஆசைப்படுகிறான் என்று சொன்னால், அல்லாஹ் உங்களை நேசிக்கின்றான் என்று சொன்னால், அல்லாஹ் உங்களுடைய துஆவை விரும்புகிறான் என்று சொன்னால் தஹஜ்ஜுக்கு உங்களை எழுப்பி விட்டுருவான், தஹஜ்ஜுக்கு எழுப்பி விட்டுருவான். எந்த சூழ்நிலையாவது எழுப்பிடுவான். ஒண்ணு தஹஜ்ஜுடைய நேரத்தில் கொசு கடிக்கும், நமக்கு தெரியாம முழிப்பு வந்துடும், அது நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் கொசு கடித்து முடிச்சிருச்சு. இல்ல, நீங்கள் தஹஜ்ஜுத் தொழுவதை அல்லாஹ் நாடும் பொழுது அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு ஏற்பாடை செய்வான். உங்களையும் அறியாமல் ஏதோ ஒரு சூழ்நிலையில் சிறுநீர் கழிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும், திடீர்னு எந்திரிப்போம், மணியை பார்த்தா 3-4 மணி இருக்கும். தஹஜ்ஜுடைய நேரம் வீணாக்கிட கூடாது, அந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதை நான் எப்பொழுதும் உள்ள நேரத்தில் சொல்லுகின்றேன். ஆனால் ரமலான் அப்படி அல்ல, ரமலான் அப்படி அல்ல. நீங்கள் நினைத்தாலும் தூங்கினாலும் எப்பேற்பட்ட அலாரம் வச்சாலும் என்ன செய்யணும்? சஹருக்கு எந்திரிச்சு தான் ஆகணும். சஹருக்கு எந்திரிக்காம சாப்பிடாம யாரும் நோன்பு வைக்க மாட்டோம் இல்லையா? அந்த சஹருக்கு எந்திரிக்க போற நேரத்துல ஒரு 15 நிமிஷம் முன்னாடி எந்திரிச்சு தொழுதுட்டு அல்லாஹ்விடத்துல கையேந்திட்டோம்னு சொன்னா அல்லாஹ் தஆலா அதை எவ்வளவு சந்தோஷப்படுறான் தெரியுமா? எவ்வளவு சந்தோஷப்படுகிறான் தெரியுமா? மினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தன் லக அஸா அன் யபஅஸக ரப்புக மகாமம் மஹ்மூதா. பெருமக்களே, அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், நீங்கள் இரவில் எழுந்து செய்யக்கூடிய அந்த தஹஜ்ஜத் உங்களை அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதாக.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், யா அய்யுஹல் முஸம்மில், ஓ போர்வை போத்தி தூங்கக்கூடிய அல்லாஹ்வின் அடியாரே, குமில் லைலி, நீங்கள் எழுந்திரியுங்கள், நீங்கள் எழுந்திரியுங்கள், இல்லா கலீலா, கொஞ்சமாவது அல்லாஹ்ட்ட என்ன செய்யுங்க, அல்லாஹ்வை வணங்குங்க, அல்லாஹ்வோட சேர்ந்து என்ன செய்யுங்க, பேசுங்க என்பதாக சிறிது நேரமாவது நாம் தஹஜ்ஜத் தொழுகையில் எழுந்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நம்மை ஆர்வப்படுத்துகின்றான். அந்த ஆர்வத்தை நாம் மனதில் கொண்டு நிறைவேற்றக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பாக ரமலான் மாதம் நம்மை நோக்கி வந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ரமலானில் நாம் தஹஜ்ஜத் அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன செஞ்சிருவாங்க, அது பெரிய பரக்கத்தான் நினைக்கிறது. எது? அந்த தஹஜ்ஜத் நேரத்தில் டிவியை போட்டுக்கிட்டு பயான் கேட்கிறது, டிவியை போட்டு பயான் கேட்கிறது ரொம்ப முக்கியத்துவமா. அந்த தஹஜ்ஜத் நேரத்தில் நன்மையான காரியங்கள் செய்யறாங்க. நம்ம இல்ல பெருமக்களே, பயான் கேட்கவள வேண்டாம், பயான் கேட்கக்கூடிய நேரமே இல்லை. அது தஹஜ்ஜத்துடைய நேரம். இன்னைக்கு யார் பயான் பண்றாங்க, இன்னைக்கு யார் பேசுறாங்க, இன்னைக்கு என்ன பேசுனாங்க, அதை உட்கார்ந்து என்ன செய்யறது, சாப்பிடும் போது டிஸ்கஷன் பண்றது, அதற்கு உண்டான நேரம் இல்லை. அது டிவியை மூடுங்க. பயானாவே இருந்தாலும் சரி கேட்க வேண்டாம். பயான் என்பது அமல் அல்ல, அது ஒரு அறிவுரை மட்டும்தான். பயான் என்பது ஒரு அறிவுரை மட்டும்தான். ஆனால் தஹஜ்ஜுத் என்பது நம்முடைய வாழ்வை உயர்த்தக்கூடியது, நம்முடைய அந்தஸ்தை உயர்த்தக்கூடியது, நம்முடைய கண்ணியத்தை உயர்த்தக்கூடியது, நம்முடைய தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடியது, நாம் அல்லாஹ்வுடன் உரையாடக்கூடிய அற்புதமான நேரம். அப்படிப்பட்ட அந்த நேரத்தை சும்மா தேவையில்லாம டிவியை பார்த்துக்கிட்டு இன்னைக்கு இவர் பயான் சரியில்லை, இதை வந்து ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு அடுத்த இன்னொரு பயான், இவர் பயான் இதுவும் சரியில்லை, இன்னொரு பயான், இப்படி இருக்கிற மொத்த சேனல் அந்த நேரம் பார்த்து அப்பதான் என்ன செய்வாங்க, 10 நிமிஷமா ஒவ்வொரு ஆளும் சாமியா ஒன்னாந்து என்ன செய்வாங்க, பேச விட்டுட்டு இருப்பாங்க. அது அந்த நேரத்தில் பேச வைக்கிறது இல்லை, ரெக்கார்டிங் பண்ணி போடுறதுதான் பெருமக்களே. அதை நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நேரத்துல ரொம்ப வேண்டாம்ங்க, ரொம்ப வேண்டாம். 8 ரக்காத்துங்கிற இடத்துல ஒரு 2 ரக்காத் தொழுவுங்க, 2 ரக்காத்து. கையேந்தி கேளுங்களேன். நமக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குங்க, நமக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு. கடன் பிரச்சனை இருக்கு, குடும்ப பிரச்சனை இருக்கு, கல்யாண பிரச்சனை இருக்கு, வீட்டு பிரச்சனை இருக்கு, வெளிநாட்டு பிரச்சனை இருக்கு, உடல்நல பிரச்சனை இருக்கு, எவ்வளவோ பிரச்சனை நமக்கு இருக்கு. அதை நீங்க கேளுங்கப்பா, நான் உங்களுக்கு தர்றப்பா சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். நாம அந்த டயத்துல கேட்காம டிவியை உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம்னா நஷ்டம் நமக்கு தானங்க, நஷ்டம் நமக்கு தானே. அதனாலதான் சொல்றேன், தஹஜ்ஜத்துடைய நேரத்தை தயவு செய்து விட்டு விடாதீர்கள், தயவு செய்து விட்டு விடாதீர்கள். அது போக இந்த ரமதானுடைய காலங்கள்ல இன்னும் சொல்ல வேண்டிய அறிவுரைகள் நிறைய இருக்குது. அவ்வளவு விஷயங்களை நாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் முழுசா சொல்லுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த ரமலான் மாதத்தை பயனுள்ள மாதமாக